ஜென்சி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாத ஜென்ரேஷனே இல்ல. ஜென்சி ரொம்ப லேசி, போனையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க, ஓவர் ஒப்பீனியனேட்டட், ஜாப்ல செட்டில் ஆக மாட்டாங்க, கேர்லெஸ் ஜென்ரேஷன் நிறைய சொல்லுவாங்க. ஆனா ஜென்சினால எவ்வளவு விஷயம் மாறி இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? 20-30 வருஷமா ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு சேலரி கம்மின்னு கம்ப்ளைண்ட் பண்றதை விட வேலைக்கு ஏற்ற சேலரி வேணும்னு சேலரி நெகோசியேட் பண்றவங்க ஜென்சி. மென்டல் ஹெல்த்தை வெறும் டிராமாவை பார்க்காம அதுவும் ஹெல்த் தானே பேசுறவங்க இந்த ஜென்ரேஷன். ஹெல்த்தியா சாப்பிடணும், ஜிம்முக்கு போகணும், பாடியை ஹெல்த்தியா பார்த்துக்கணும்னு அதிகமா யோசிக்கிறவங்க இந்த ஜென்ரேஷன் தான். பல வருஷமா ஹஸ்பண்டை டாலரேட் பண்ணிட்டு இருக்க அம்மாக்களுக்கு எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழணும்னு அவசியம் இல்லைன்னு புரிய வைக்கிறதும் இந்த ஜென்ரேஷன் தான். ஜாப்ல பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி இல்லாம எல்லாத்தையும் ஈக்குவல் ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்றதும் இந்த ஜென்சி தான். வாழ்றதுக்காக தான் வேலை செய்யறதுக்காக வாழக்கூடாதுன்னு புரிய வச்சது இந்த ஜென்சி தான். நம்ம உரிமைகளுக்காகவும் ரைட்ஸ்க்காகவும் தப்பு நடந்தா அது கவர்மெண்டாவே இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடுறதும் இந்த ஜென்சி தான். டெமோக்ரஸியை வெறும் டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷனா மட்டும் இல்லாம நம்ம டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் போராடிட்டு இருக்காங்க இந்த ஜென்ரேஷன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை ரொமான்டிசைஸ் பண்ணாம நம்ம மென்டல் ஹெல்த்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு புரிய வைக்கிறதும் இவங்க தான். வீட்டு வேலையும் குழந்தைங்களை பாத்துக்கிறதும் பெண்களோட வேலை மட்டும் இல்ல, அது ஆண்களும் செய்யலான்னு நார்மலைஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜென்ரேஷன். பெண்களோட சுதந்திரத்துக்காக பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் குரல் கொடுக்கறாங்க. கல்யாணம் தான் வாழ்க்கையோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லாம சிங்கிளா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜென்சி. கல்யாணம் ஆன உடனே குழந்தை வேணும்னு இல்லாம நம்ம முதல்ல ரெடியா இருக்கமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க இன்செக்யூரிட்டிஸ்னால நம்ம கான்பிடன்ஸ் பிரேக் ஆயிடக்கூடாதுன்னு எல்லாருமே பெர்ஃபெக்ட் இல்ல, இம்பர்ஃபெக்டா இருக்கிறதுலதான் அழகு இருக்குன்னு புரிய வச்சிருக்காங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், ட்ராமா, தெரப்பி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையுமே விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம்னு புரிய வச்சிருக்காங்க. ஆனா எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கல்ச்சர் இந்த ஜெனரேஷன்ல ரொம்பவே கம்மியா இருக்கு. என்னவா இருந்தாலும் சீனியர் ஜெனரேஷனுக்கு அவங்க யங்கர் ஜெனரேஷன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். பெர்ஃபெக்ட் ஜெனரேஷன் நீங்க எதுவுமே இல்லை. ஜென்சி மேல நிறைய குறைகள், விமர்சனங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஜென்சி கொண்டு வந்த மாற்றங்கள் அவங்களுக்கு அப்புறம் வரப்போற ஜெனரேஷனோட லைஃப்ல நிறைய நல்ல சேஞ்சஸை கொண்டு வர போகுதுன்ற உண்மை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது.